வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் வினோத் அறிவிப்பு. 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் காப்பீடு செய்யப்படும் எனவும் பட்ஜெட்டில் தகவல். நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். எல் நினோ தாக்கத்தால் 12 மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு என கணிப்பு. சூப்பர் எல் நினோவால் தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது எனவும் அமைச்சர் வினோத் தகவல். ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல் நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் ரூபாய் 132 கோடி மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் குறுவை பயிர் காப்பீட்டிற்கு மாநில அரசின் பங்கு தொகையாக 648 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் தகவல். மண்வள பாதுகாப்புக்கான 5 ஆண்டு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மண்வளத்தை பாதுகாக்கும் வகையில் 1 லட்சம் பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்திற்காக 203.64 கோடி ஒதுக்கீடு. சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்திற்கு 63.81 கோடி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பரப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டம் அறிமுகம். உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு ரூபாய் 8 கோடியும், மண்புழு உரம் கூடம் அமைக்க ரூபாய் 10 கோடியும், விளைநிலங்களில் நச்சு மதிப்பீடு பரிசோதனை மேற்கொள்ள ரூபாய் 25 லட்சம் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில்
2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். பனை பாதுகாப்பு இயக்கத்திற்காக வேளாண் பட்ஜெட்டில் ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு. பனை விதை, பனங்கன்று விநியோகம் மற்றும் பயிற்சி அளித்தல், பனைப்பொருள் உற்பத்தி கூடாரம் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. பனை மரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் பட்ஜெட்டில் நெல் விதை மானியம் வழங்க 34.72 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 4 கோடியில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண் நல அட்டைகள் வழங்கப்படும். 7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14,570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். எட்டு புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 27.82 கோடியில் அமைக்கப்படும். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியில் அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்துவதை தடுக்க வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் என்ற பெயரில் 7 கோடியே 35 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காட்டுப்பன்றிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காட்டுப்பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். $40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் அறிமுகம். புதிய திட்டத்தின் கீழ் பருத்தி உற்பத்தியை பெருக்கிட 27 கோடியே 21 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில்
40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்த 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுமார் 9 கோடியில் 17,315 ஏக்கருக்கு விதை கரும்பு மானியம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வெங்காயம் தட்டுப்பாட்டை தடுத்து சந்தையில் விலையை நிலையாக வைக்கும் பொருட்டு 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய கிடங்குகள் அமைக்கப்படும். 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிடங்குகள் அமைக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. உயர்வை தடுக்கவும் பெரிது உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதை தடுக்க நடவடிக்கை. சுமார் 6 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் வினோத் அறிவிப்பு. மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க 2026-27 ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆறு கோடியில் 500 விவசாயிகளுக்கு 60% மானியத்தில் அதிநவீன சூரிய மின்சார நீரேற்று அமைப்புகள் வழங்கப்பட்டு 1000 ஏக்கர் பரப்பளவில் முறைசார் பாசன வசதி மேம்படுத்தப்படும். 1000 விவசாயிகளுக்கு மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்க 23 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். இருபத்தி 4,000 விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் இயந்திரம் மற்றும் கருவி வழங்க 227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மழை வெயிலில் விளைபொருட்கள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குவதற்காக 17 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசை களை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். வானிலை, பாசனம், சந்தை விலை நிலவரம் உள்ளிட்டவற்றை விவசாயிகள் செல்போனில் அறிந்து கொள்ளும் வகையில் AI உழவர் செயலி. ஒவ்வொரு உழவருக்கும் தனிப்பயன் சேவைகளை வழங்க AI அடிப்படையிலான செயலிக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண் நலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பெண்களுக்கு ட்ரோன் இயக்க பயிற்சிக்காக வான்மகள் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.
மகளிர் 100 பேர் உள்பட 500 பேருக்கு ட்ரோன் இயக்க பயிற்சி உரிமம், 50 பயிற்சி பெற்ற மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கும்பகோணம் அடுத்த சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண் பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை வேளாண் மாணவர் விடுதி மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். நீலகிரி விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் வினோத் அறிவிப்பு. முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்க ஏதுவாக மின்வாரியத்திற்கு 7432 கோடி ரூபாய் வழங்கப்படும். பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவிப்பு. இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் வினோத் முதலமைச்சர் குறித்து புகழ்ச்சியாக பேசியதற்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை மட்டும் வாசியுங்கள் என அமைச்சர் வினோத்துக்கு சபாநாயகர் அறிவுரை. உட்காருங்க உட்காருங்க, நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கருப்பு சட்டை அணிந்த பேரவைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள் காவிரி மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 2026-27 நிதியாண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர்கள் மரிய வில்சன், வினோத்துக்கு முதல்வர் விஜய் பாராட்டு. தொலைநோக்கு பார்வையுடன் தாக்கல் செய்த பட்ஜெட் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்கும் பயனளிக்கும் என முதல்வர் கருத்து. தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் பட்ஜெட்டாக இல்லை. இனிக்க பேசி விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. இனிக்க விவசாயிகளை ஏமாற்றுகின்றதுமாக, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதுமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. வேளாண் பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்பும் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும்,
பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி எந்த மாற்றமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. தொகுதி பிரச்சினை குறித்து அமைச்சர் என் ஆனந்தை சந்தித்து பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை எதற்காக சந்தித்து பேச வேண்டும் எனவும் கேள்வி. சந்திப்பில் தொகுதி சம்பந்தமான அவருடைய மானிய கோரிக்கை 19ஆம் தேதி வருது. அது சம்பந்தமா சில கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் சிலர் கொடுத்துருக்குறோம். அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் சந்திக்கல, நீங்க அந்த கூட்டத்தில் எதுவும் கலந்துக்கல, அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. அவரையா நாங்கள் சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா நாங்கள் சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்கிறாருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல முடியாது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 11 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தி பரவசத்துடன் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. பொள்ளாச்சியில் இருந்து கோவைக்கு பேருந்தில் சென்ற கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை. உதவுவது போல் நடித்து பாலியல் தொல்லை அளித்த புகார். போத்தனூர் காவல் நிலைய காவலர் கைது.